பிரச்சனைன்னு வந்தால் அடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு அப்பா அம்மா உங்களை அப்போவே வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த பனைமரத்தில் நிறைய இருக்கும். அதனால் இவ்வளோ வந்து ஒரு அருவா எங்கள் ஊரில் எல்லாருமே அருவா வச்சிடும். அருணாக்குடியில் கொங்கு போட்டுருவோம். எங்கள் அம்மாவும் அப்பா என்ன சொல்லலாம், இந்த பாரு எதுனா மிருகங்கிறது வந்துச்சுன்னு வச்சுக்க, அதெல்லாம் பார்க்காத, வெட்டிட்டு முதல்ல அப்புறம் தான் பேசணும். ஒரு பையன் என்ன வந்து இந்த வேறு இந்த இடம் இன்னும் நகை இருக்கும் பாருங்க, இப்படியே என்ன கிள்றான், கிள்ளி ரத்தம் வருது. ஆனால் நான் அசையலை. பாட்டு முடிஞ்சோன்னு திரும்பி பார்க்குற ரத்தம் ஊற்றுது. எங்கள் அம்மா அப்பா சொன்னது நான் கொஞ்சம் அடி பிச்சு எடுத்துட்டேன். அவனை அடி செம்ம அடி ஓட அடிச்சிட்டேன். அவன் என்னை அசிங்கமாக திட்டுவான் சார், கண்டுக்கவே மாட்டேன். என்னை அடிச்சிட்டானா நான் விட மாட்டேன். ஒரு அடியும் அடிச்சோன்னே பாட்டில் வெட்டிச்சு செதறி அந்த ஆள் கை காலெலாம் காயம். கோடலையை வச்சு கட்டவரில் போட்டுட்டேன் அந்த ஆளை. அப்போலாம் 2000 தண்டால் அடிப்பேன். பவராக இருக்கும், புத்துன செவர்லாம் உடைப்பேன், அவ்வளோ பவர். போக சமாதியில் பாரு, என்னை மறந்துட்டேன். காலைல ஷூட்டிங்கே என்னை மறந்துட்டேன் சுத்தமாக. நான் என்னன்னே மறந்துட்டேன். அங்கே போய் தான் எனக்கு வந்து ஒரு ஞானம், வேறு மாதிரி ஒரு ஞானம். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து போலீஸ் ட்ரைனிங் கொடுத்தாரு தெரியுமா? திருச்சிராப்பள்ளிக்குள்ளே போலீஸ் ட்ரைனிங் நான் தான் கொடுக்குறேன். ஏன்னா கராட்டேவில் அப்பவுமே பிளாக் பெல்ட். இந்த வர்மக்கலையெல்லாம் எங்கள் வாத்தியார் கற்றுக் கொடுத்தாரு. அதனால் அதெல்லாம் வந்து போலீஸ் ட்ரைனிங் கொடுக்குறேன். எம்ஜிஆர் ஐயா பார்க்குறாங்க, எம்ஜிஆர் ஐயா என்னை கூப்பிட்றாங்க. அதுக்கு காரணம் நான் ஒழுக்கமாக இருக்கும். யாருக்கிட்டையும் தவறு பண்ணவே மாட்டேன், தவறு செய்யவே மாட்டேங்கிறதுல ரொம்ப 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 ஒழுக்கமாக. 52 வருஷம் ஆச்சு சினிமாவில். டீ சாப்பிட்டதில்ல, வெத்தலை பார்க்கறதில்ல, தண்ணி அடித்ததில்லை, எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு முன்பிறவி என்னவா இருந்தோங்கிறது வரைக்கும் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டலாம். என்னவா சார் இருந்தீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். சூப்பராக இருக்கீங்க, பார்க்கவே தெரியுது. பொதுவாக வந்துட்டு எல்லா அப்பா அம்மாவும் வந்து பசங்களை வந்துட்டு எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது, ஒழுங்காக படிக்கணும், யார் ஒம்பதும்போக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் அடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு அப்பா அம்மா உங்களை அப்போவே வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆமாம் சார். அவங்க அப்பா அம்மா பற்றி சொல்லுங்கள் சார். சார் அதான் சார், எங்கள் அம்மா அப்பாவுக்கு 9வது பையன். நான் 7வது பையனுக்கு வந்து முதுகில் ஒரு வேலம், இங்கே ஒரு மயில் மாதிரி ஒரு இது வந்து பிறப்புலேயே அப்படி இருந்திருக்கு. அப்போ அவன் பிறந்தோடனே போய் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் எழுத போகும்போது ஜாதகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ எழுதாதீங்க, ஒரு 5 வயசு போட்டோம் அப்படின்னு இருக்காங்க. ஏன் அப்படின்னு இருக்காங்க, 5 வயசு போட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஜாதகம் எழுதாமல் கரெக்டாக 4-4.5 வயசில் அந்த பையன் இருக்காப்புல. அப்போ ஜாதகம்லாம் எவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். எங்கள் அம்மா எல்லாம் ஒரே அழுகை. ஆல்ரெடி 7 பிள்ளை இருக்குது, இருந்தாலும் அழுகை. ஒரு குழந்தை இல்லைன்னா அழுதோடனே திருப்பி இது பண்ணுவோம், ஒரு பொண்ணு பிறக்குது. எங்கள் அம்மாவுக்கு பையன் வேணாம்னு கேட்குது. ஏன்னா ஆல்ரெடி 5 பையன் பொண்ணு இருக்காங்க. உடனே கோயிலில் போய் எங்கள் குலதெய்வத்தில் போய் ஒன்று விரதம் இருக்காங்க கோயிலில். ஏன்னா எங்கள் ஊரே காடு, இப்பவும் காடு தான், அது அவ்வளோ இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு, இப்போ காலேஜெலாம் வந்துச்சு. ஆனால் கோயில் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் திக்கு காடு, அங்கே தான் எங்கள் நிலம்லாம் இருக்குது. அங்கே போய் கோயிலில் நைட்டு உட்காந்துருக்காங்க. உட்காந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்படியே பயணி காய்க்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பயணி, எங்கள் வீட்டில் பயணி பனைமரம் நிறைய பயணி காய்க்கும்போது ஒரு புகை மண்டலமாக வந்து உனக்கு அடுத்த ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் தங்கப்பழனி வை பேரே அப்படியே வானத்தில் சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா சந்தோஷமாக வந்துட்டாங்க. நான் பிறக்கிறேன் 9வது பையன். இப்போ பிறந்தோடனே கொஞ்சம் நான் வந்து சிரமப்பட்டு பிறந்திருக்கேன். என்னென்னா, உங்களுக்கு தெரியும், நீங்களும் நம்ம ஊர் தானே, அங்கே வந்து இந்த வைத்தியர், இந்த பாட்டி தான் வைத்தியம் பார்ப்பாங்கல்ல குழந்தை பிறகுறது. எங்கள் அம்மாவுக்கு எல்லா குழந்தையும் ஈஸியாக பிறந்து, இந்த குழந்தை மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போது உடனே அந்த பாட்டி கூப்பிடும்போது அந்தம்மா பார்த்துட்டு, இல்லை இது இங்கே கரெக்டாக இல்லை, சொக்கங்குடிப்பில் ஒரு பாட்டி இருக்குது, அந்தம்மா கூப்பிடு அப்படின்னு இருக்காங்க. உடனே சைக்கிளில் போய் ஒரு பையன் கூப்பிட்டு வந்திருக்கான். கூப்பிட்டு வந்து அந்த மாதிரி குறுக்கில் இருக்க குழந்தை அப்படின்னு இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து நிறையா மாடு, ஆடு, கோழி, குரங்குலாம் இருக்கும், மயிலெலாம் எங்கள் வீட்டில் இருக்கும், குரங்கு கூட இருக்கும். இப்போ அந்த குரங்கு வந்து எங்கள் அம்மா கூட பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கு. இந்த மாதிரி சொன்னோன்னே சொல்லி நான் ஈஸியாக பிறந்துட்டேன். நான் முடியாது, இங்கேருந்து தெசமலை கொண்டு போனால் இல்லை திருநெல்வேலி கூட்டு போனால், எனக்கு திருநெல்வேலிக்கு தெசமலிக்கெல்லாம் கார்லாம் கிடையாது, அப்போ பஸ்ஸே கிடையாது, ஏதோ ஒரு பஸ்ஸு என்றைக்கோ ஒரு நாள் போவோம், அவ்வளோதான். அப்போ அந்த டைமில் நான் பிறந்துட்டேன். வந்து அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். 3 வயசு 4 வயசுக்கு பையனை கேட்க தூக்கிட்டு போயிடுவாங்க. நான் கொண்டு போய் அந்த உடையில் கட்டி தூங்க போட்டுருவாங்க, உடையில் படுத்து இருப்பேன். இதே இருக்கும்போது ஒரு 5 வயசுக்கிட்ட ஆகும்போது எங்கள் அம்மா அப்பா எனக்கு வந்து கதை சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊர் வந்து வீடெலாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி வீடாக இருக்காது, 1 ஏக்கரா வீடு இருக்கும். படுக்கிறது மட்டும் ஒரு 100-200 பேர் படுக்கலாம். அதில் தான் கல்யாணமே நடக்கும். அந்த இடத்துல கட்டில் போட்டு கட்டில் கீழே நாங்கள் படுத்துருப்போம். இவங்க கதை சொல்லுவாங்க, மகாபாரதம் கதை சொல்லுவாங்க. பீமன் எப்படி இருந்தார், அர்ஜுனன் எப்படி இருந்தார், ஆஞ்சநேயர் வந்து எப்படி வந்தார், இது மாதிரி ஒவ்வொருத்தர் கிருஷ்ணர் எப்படிலாம் காப்பாற்றுவார் எல்லாரையும் என்ன சொல்லுவாங்க. அப்போ சின்ன பிள்ளைலாம் வேறு எதுவும் தெரியாது, டிவி கிடையாது, ட்ராமா கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதுதான் கேட்குறது, இதுதான் எங்களுக்கு கதை. 5-5:30க்கெலாம் படுத்துருவோம் சாப்பிட்டு. 6ல் வந்து எப்போவும் தூங்குறோன்னு தெரிய காலைல எழுப்பி விட்ருவாங்க, ஏன்னா பையனை கேட்க கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ எங்கள் அம்மா வந்து அந்த ஊரில் நரியெலாம் இருக்கும், இந்த பனைமரத்தில் நிறைய நரி இருக்கும். அதனால் இவ்வளோ வந்து ஒரு அருவா, எங்கள் ஊரில் எல்லாருமே அருவா வச்சுருவோம். அருணாக்குடியில் தொங்க போட்டுருவோம். அப்போ ட்ரெஸ்லாம் கிடையாது, அருணாக்குடியில் அருவா தான் தொங்க போட்டுருவோம். எங்கள் அம்மாவும் அப்பா என்ன சொல்லலாம், இந்த பாரு எதுனா மிருகங்கிறது வந்துச்சுன்னு வச்சுக்க, அதெல்லாம் பார்க்காத, வெட்டிட்டு முதல்ல அப்புறம் தான் பேசணும்.
உடனே எங்கள் அப்பா சொல்லுவாங்க அது மாதிரி அடிப்பான். அங்கே எங்கள் ஊரில் ஒரு ஊமையை ஒருத்தன் வந்திருப்பான். அவன் 6 அடிக்கு மேலே இருப்பான். எல்லாரும் பயந்து ஆடுவாங்க. என்னைக்காவது கையே வாங்கிட்டான்னு வச்சுங்க, வெட்டு உன் விட்டால் தான் இருக்கணும். என்ன ஜாக்கிரதை, நம்ம எல்லாம் அடி வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் மைண்டில் ஏறி இருக்கு. ஆனால் அந்த ஊமையை நான் டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணேன். ஏன்னா ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வரோம். நானும் எங்கள் அக்காவும் தான் கோயிலுக்கு போயிட்டு வரோம். சாமியை விளக்கேற்றிட்டு வருவோம். 5 மணிக்கு போய்ட்டு விளக்கேற்றிட்டு 6 மணிக்கு வரும். 6 மணி இருட்டாயிடும். ஓடிட்டு இருக்கோம். எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, ஊமையை வருவான் பார்த்துக்க, ஓடி வந்துருங்க என்ன அப்படிமா. நாங்கள் பயந்தே வருவோம், வரக்கூடாதுன்னு. செருப்புலாம் கிடையாதுங்க. அப்போ அம்மா மண் கல் இதுன்னு ஒரே முள்ளாக இருக்கும். அந்த ரெட்டை முள்ளில் அந்த முள்ளாக இருக்கும். அதில் தான் நடந்து வரணும். இது வந்து 1957 அந்த டைமில். கரெக்டு. 1957 இருக்கும். இப்போ என்னென்னா ஒரு நாள் பார்த்துட்டோம். எங்கள் அக்கா தங்கப்பழம் வந்துட்டான், எங்கேயோ ஓடிடு அப்படிங்குது. இருக்கா இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்கிட்ட பழம் வந்துச்சு. பழத்தை எடுத்துகிட்டு அப்படியே போனேன் அவர்கிட்ட. என்ன பார்த்துட்டு பழத்தை வாங்கி சாப்பிட்டாரு. தலையில் கையை தடவி கொடுத்தார். அவர் ஒரு சித்தர். எல்லாருக்கும் ஊமையை மாதிரி சொன்னார்ல, ஆனால் அவர் பெரிய சித்தர். கூட ஒரு நாய் மட்டும் தான் இருக்கும். எங்களை கூப்பிட்டு வந்து ரோட்டில் விட்டு போவார். இது டெய்லி ஆச்சு. எல்லாரும் போய் எங்கள் அப்பா அம்மாவே பயப்படுவாங்க. அவனோட எப்படின்னா எங்கள் அக்கா சொல்லுவான், அல்ல அவனுக்கு பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. என் நண்பர் ரொம்ப அப்படியே கூட்டிக்கிறாரு, அவர் தூக்கிட்டுலாம் வராரு, முள்ளில் கால் படக்கூடாதுன்னு. அப்படியே அந்த மாதிரி ஆகிட்டார். அப்புறம் தான் தெரியும் அவர் பெரிய சித்தர்னு. அவரும் எனக்கு பழக்கம். அப்புறம் இப்படி காதை தொடணுமா. நான் குள்ளமாக இருப்பேன், இப்போமே குள்ள. அப்போ ரொம்ப குள்ளமாக இருப்பேன். ரொம்ப வளர்த்து அப்படியே குள்ளமாக இருந்தோடனே காது தொட முடியலன்னு 7 வயசில் தான் ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்களே, யாராவது அடித்தா திருப்பி அடிக்கணுமாங்க. அப்போ வந்து ஜனகணமன பாட்டு பாடுவாங்க ஸ்கூல் விட்டோன்னே. இப்பவும் பாடலன்னு நினைக்கிறேன். இப்போ பாடுவாங்க. பாடுறாங்களா? பாடுறாங்க, வாரத்துக்கு ஒரு நாள். அப்போ டெய்லி பாடுவாங்க. டெய்லி ஸ்கூல் விட்டோன்னே எல்லாம் அப்படியே நிற்கணும். அதே டீச்சர்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து சுதந்திரம் வாங்கின புதுசு டைமில். ஏன்னா நாம் 47 சுதந்திரம் வாங்கணுமா, நான் 52 பிறந்திருக்கேன். அப்போ சுதந்திரம் புதுசுனா ஒரு பையன் என்னை வந்து இந்த இடம் இன்னும் நகை இருக்கும் பாருங்கள், அப்படியே என்னை கிள்றான். சித்திரபாண்டின்னு பேர் அவன் பேர். கிள்ளி ரத்தம் வருது, ஆனால் நான் அசையலை. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லியிருக்காங்க, நம்ம நாடு சுதந்திரம் வாங்கியிருக்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம், நம்ம நாட்டுமே அவ்வளோ நேசிக்கணும், நம்ம இராணுவத்தை நேசிக்கணும் அப்படிலாம் என்ன சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் நினச்சிட்டு நான் அப்படியே நிற்கிறேன். பாட்டு முடிஞ்சோன்னு திரும்பி பார்க்குற ரத்தம் ஊற்றுது. எங்கள் அம்மா அப்பா சொன்னது நான் கொஞ்சம் அட்டி பிச்சு எடுத்துட்டேன் அவனை. அதாவது என்ன அடிச்சேன்னா, ஏன்னா எங்கள் அப்பா ஆல்ரெடி சிலம்ப வீரர். சிலம்பம் குஸ்திலாம் பண்ணுவாங்க. அது பார்த்துக்கிட்டு இருப்பேன். நானும் சும்மா கும்படிச்சுவேன். அவ்வளோ தெரியாதுன்னா சுற்றுவேன். அடி செம்ம அடி ஓட விட்டு அடிச்சிட்டேன். அடித்த உடனே எங்கள் டீச்சர் பார்த்துட்டாங்க. டேய் வா அப்படின்னாங்க. சொல்லுங்கள் டீச்சர்ண்ணா. என்ன தும்பு இருந்தால் அவனை அடிப்பா அப்படின்னு கையை வாங்கினாங்களா. ஏன் அடி தான் ஃபஸ்ட் அடி டீச்சருக்கு. ஐயோ, அதோட ஸ்கூல் கட்டு. இல்லை ஏன் இது நான் சொல்கிறேன்னா, அம்மா அப்பா சொன்னதை கேட்க வேண்டியதான். ஆனால் யார் வச்சுன்னு இருக்கு இல்லையா, அது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் ஸ்கூல் கட் ஆகி போச்சுங்க. அது எங்கள் அம்மா அப்பா சொன்னது. அது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் கடைசி வரைக்கும். இப்போ கூட என்னை அடிக்க ஓங்கிற வரைக்கும் நான் அடிக்க மாட்டேன். ஓங்கினா அடிப்பேன். யாராக இருந்தாலும் அடிப்பேன், எவனாக இருந்தாலும் அடிப்பேன். ஏன்னா அது எங்கள் அம்மாவுக்கு சொன்ன மந்திரம். அது மந்திரமாக நினைக்கிறேன். எங்கள் தாய் தந்தை சொன்ன மந்திரமாக நினைக்கிறேன். அது இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்கேன். ஓங்கிற வரைக்கும் அவன் என்னை அசிங்கமாக திட்டுவான் சார், கண்டுக்கவே மாட்டேன். என்னை அடிச்சிட்டானா நான் விட மாட்டேன். கையை வாங்கிட்டால விட மாட்டேங்க. வாய்ப்பே இல்லை. எங்கள் அம்மா அப்பா சொன்னது அது எப்பவும். ஏன்னா இப்போ என்னை யாரும் கை வாங்க மாட்டாங்க. ஜாகுவார்த்தங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். நான் அன்பானவன், எல்லாரையும் மதிக்கணும்னு நினைக்கிறவன். அதனால் வாங்க மாட்டேன். சில டைமில் அப்படி வாங்கிட்டாங்கன்னா, யாராவது வாங்கிட்டாங்க வேறு சூழ்நிலை அப்படி இருக்கும் போதுக்கு. பக்கத்தில் கடைக்காரர் துரை அப்படின்ட்டு ஒருத்தர், அவர் வந்து என்ன பண்ணார், நீ இவ்வளோ தைரியமாக இருக்க சிலம்ப கற்றுக்க அப்படின்னு சொல்லி என்னை சிலம்ப கற்றுக்க கூப்பிட்டு போகிறார். இப்போ சிலம்பத்தில் வந்து எங்கள் வாத்தியாரெலாம் எனக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கற்றுக் கொடுக்க மாட்டேன். அவர் ரெடியாக இருக்கார். கூட இருக்க ஸ்டூடெண்ட் 100 பேர். அவன் ஊர் விட்டு வந்திருக்கான், அவனுக்கு ஏன் கற்றுக் கொடு. அப்போ ஊர் வந்திருக்கான்னு சொல்லுவாங்க எல்லோரும். ஊர் விட்டு வந்து அவனுக்கு ஏன் சொல்லி வெளியூருக்காரன் அவனுக்கு ஏன் தரான் அப்படின்னா நாங்களாம் போயிடுவோம் அப்படிங்கிறான். எங்கள் வாத்தியார் நல்ல மனிதர். அவர் என்ன பண்ண, சரிடா இருடா, அவன் செருப்புலாம் கீழே கொட்டி போடுறேன், செருப்பு அடிப்பேன். செருப்பு எடுக்கிறேண்ணே. நான் வந்து என்னை ஓங்கினாலே அடிப்பேன். சரி நான் செருப்பு எடுக்கிறேன், நான் சண்டை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து டீ கிளாஸ் வாங்கிட்டு டீலாம் கழுவி சொன்னேன். இதெல்லாம் சரின்ட்டேன், எல்லாத்துக்கும் ஓகே, என்னையும் ஓகேன்ட்டேன். காலைல 5 மணி வந்து கூட்டி பெருக்கிட்டு கோலம் போடணும். கோலம் போட தெரியுமா? தெரியாண்ணே. கோலம் போட தெரியாதாண்ணா? தெரியாண்ணே. கூட்டிலாம் வெறி தண்ணியில் வந்து இதெல்லாம் பண்ணியிருந்தேன். இந்த டைமில் ஒரு வாட்டி கொஞ்சம் ஓரளவு நான் சண்டை கற்றுக்கிறேன். இதை நான் அடுத்து சொல்கிறேன். நீங்கள் இன்னொரு அடிச்சிங்கன்னு சொன்னீங்களா, அதை சொல்கிறேன். இப்போ திருச்சியில் வந்து அங்கே ஒரு திருடனுங்க முன்னாடி இருந்தாங்க. திருச்சியில் அது அந்த ஊரில் என்ன கொள்ளடிக்கிறதுலே அப்போலாம் ஃபோனுக்கு ஒன்றுமே கிடையாது. வீடு வந்து கொள்ளடிப்பான், பட்டை போயில கொள்ளடிப்பானுங்க. தாலியை பிடிங்கிடுவான், எவனாக இருந்தாலும் தாலியை போடுவான். நம்ம ஊருக்காரங்க தாலி பெருசாக போட்டுருவோம்ல. எங்கள் அக்கா கழுத்தில் தாலியை கையில் வச்சுருக்கான். என்ன சொல்கிறேன், எல்லாம் எடுத்துட்டீங்க, நீங்கள் போங்க, என் தம்பி வந்துட்டான்னா வேறு மாதிரி ஆகிடும், நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. தம்பி வந்து என்ன பண்ணுவான், எங்களை போலீஸே பிடிக்கும்போது தம்பி என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவையும் எங்கள் அத்தனை தலையில் இப்படி கை வச்சுட்டு அவன் சேரை உள்ள போட்டு அதில் காலை போட்டு உட்காந்துருக்கான். எனக்கு வந்து சொல்கிறாங்க, நான் இப்போ வந்து ரகசியமாக எங்கள் வாத்தியாருக்கே தெரியாமல் காவேரி தண்ணிக்குள்ளே போய் போயிட்டு கற்றுக்குவேன். தண்ணிக்குள்ளே போய் சிரமம் சுற்றுவேன்.
அவ்வளோ பவர். அப்போலாம் 2000 தண்டால் அடிப்பேன். அதுக்கப்புறம் 3000 அடித்தேன். அப்போ அடிப்பேன், பவராக இருக்கும். குத்துன செவுருலாம் உடைப்பேன், அவ்வளோ பவர். எங்கள் அக்காவை பிடிச்சாங்கன்னா ஓடி வரேன். சைக்கிள் தான், இப்போலாம் சைக்கிள் தான், சைக்கிள் ஓடி வரேன். பார்த்தோன்னே ஒரு ஒத்த தான், அவனை எட்டி உதச்செல்லாம் விழுந்தவன் தான், எழுந்திக்கவே இல்லை அவன். என்ன வெயிட், கிக்கெலாம் தண்ணிக்குள்ளே தான் அடிப்பேன் நான். தரையெல்லாம் அடிக்க, தண்ணிக்குள்ளே என்னோட கிக்கு எவ்வளோ போகுதுன்னு பார்ப்பேன். அடித்தா அப்படின்னா செம்ம அடி. அங்கே அப்போ தான் வந்து எனக்கு புதுசு கற்றுக்குறோம், என்ன பின்னாடி நடக்குங்கலாம் தெரியாது. அடித்து தூக்கி போட்டேன். போலீஸ் வந்துச்சு. போலீஸ் வந்தால் என்னென்னா அவனுங்கெல்லாம் கீழே கிடக்குறாங்க, நான்லாம் நிற்கிறேன். எங்கள் அத்தாலாம் நிற்கிறாங்க, எங்கள் அத்தானை பிடிக்கிறாங்க. எனக்கு போலீஸ்லாம் தெரியாது. அப்போ இன்னொன்று சொன்னால் போலீஸும் தெரியாது அதெல்லாம். எங்கள் அத்தானை பிடிச்சோடனே நான் வந்து தட்டவுடனே சட்டை செம்ம அடி அடிச்சிட்டேன். அடிச்சா பிளட்டில் வந்துச்சு அவருக்கு. இப்போ தான் அந்த எஸ்ஐ ஒருத்தர் பார்க்குறேன், இங்கே பாருங்கள் எல்லாம் இந்த திருடனை கிடக்குறாங்க, அவனை வாருங்க அப்படின்னா அவங்கள வாடுறாங்க. வரவே நான் அவர் சேலஞ்ச் பண்ணிட்டே போகிறார், உன்னை விட மாட்டேன்டா அவனை, போடா. எனக்கு தெரியாது இவங்க யாருன்னே தெரியாதுன்னு வச்சுக்கலாம். அப்படி அதாவது போலீஸுன்னு எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க, போலீஸார் ராணுவத்தெல்லாம் எப்படி மதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு அந்த இடத்துல அதெல்லாம் தெரியல, அந்த அறிவு இல்லை. போடா அப்படின்ட்டேன். எங்கள் அத்தானை கூட்டு போய் திருப்பி அடிக்கிறாங்க. ஸ்டேஷனுக்குள்ளே போய் அடிக்கிறான். அடித்து கட்டி தொங்க போட்டாங்க பாலக்கரையில். அந்த ஒரு புளி இது என்ன அது நம்ம வேப்ப மரம் இருக்கும், வேப்ப மரத்தில் வண்டி சக்கரம் இருக்கு இல்லையா, கட்டி தொங்க போட்டாங்க ரோட்லேயே. எனக்கு அப்போ தாரான்னு ஒரு சந்திரன்ட்டு மிகப்பெரிய ரவுடி பார்த்துங்க. அவர் எனக்கு ஃப்ரெண்டு. ஏன்னா நான் சிலம்ப சுற்றினேன்னா கண்ணுக்கு தெரியாது, நம்ம நுங்சாக்கெலாம் சுற்றுறேன், அதில் ரசிகர்கள் அவங்க போலீஸ் தான் வராங்க எல்லாரும். என்ன பிரச்சனை அப்படின்ட்டாங்க. இது மாதிரி நீங்கள் அடிச்சுட்டு எப்படி தூக்கி போடுவீங்க, உட்கார்றா போலீஸை முன்னாடி எல்லோரும். அப்போலாம் டிவிலாம் கிடையாது, யூடியூப்லாம் கிடையாது. உட்காரானோன்னா போலீஸே என்ன நினச்சி, சரி அடிச்சிட்டானா ரொம்ப சங்கடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து விட்டாங்க. ஆனால் அதே போலீஸை நான் ஒரு இடத்துல காப்பாற்றினேன். என்னென்னா நான் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்தேன், கரெக்டாக அவங்க சட்டத்தை காப்பாற்றுறாங்க, அவங்க அடித்தா நம்ம வாங்கிட்டு தான் போகணும், திருப்பி அடிச்சிடக்கூடாது அப்படிலாம் நினச்சேன். அங்கே வந்து இப்பவும் இருக்காங்க ஒரு ஏரியா, இந்தியாவில் எந்த இடத்துல பேங்க் கொள்ள இருந்தாலும் அந்த இடத்துல தான் போவாங்க. அந்த இடம் பேர் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க அவங்கள, இவரை பிடிச்சி எரிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அங்கே உள்ளே பூந்து அடிக்கிறேன் இவரை காப்பாற்றுறதுக்காக. அடித்தவர் தான் அவர் கேட்டார், யாரா நீ, எதுக்குனாலும் நீ ஹீரோ மாதிரி போகிறான். ஹீரோ தாங்க, நான் எம்ஜிஆர் படம் பார்ப்பேன், தப்பு நடந்தால் எங்கேனாலும் கேட்பேங்க அப்படின்னா. அப்புறம் தான் அவர் சொல்கிறார், எனக்கு அறிவு சொல்கிறார், இதாண்டா இருக்கணும், நாங்கள் இப்படி இருக்கோம், போலீஸ்க்கு ஒரு பிரச்சனை, ஒரு மனுஷன் வந்து நீ தாண்டா வந்திருக்காரு, வரைக்கும் எவனும் வந்ததே இல்லை, போலீஸ் போட்டுன்னு நினைப்பான் அப்படின்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்கிறாருண்ணே. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து போலீஸ் ட்ரைனிங் கொடுத்தா தெரியுமா, திருச்சிராப்பள்ளி ஃபுல்லாக போலீஸ் ட்ரைனிங் நான் தான் கொடுக்குறேன். ஏன்னா கராட்டேவில் அப்போவுமே பிளாக் பெல்ட்டு, சிலம்பத்தில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, இந்தியா ஃபஸ்ட்டு. அதனால் வந்து எனக்கு அதை ட்ரைனிங் கொடுக்குறேன். நான் லாக்ஸ்லாம் நிறையா போடுவேன், ஒரு கையில் எப்படி உடைக்கணும், அந்த வர்மக்கலையெல்லாம் எங்கள் வாத்தியார் கற்றுக் கொடுத்தாரு. அதனால் அதெல்லாம் வந்து போலீஸ் ட்ரைனிங் கொடுக்கும்போது தான் எம்ஜிஆர் ஐயா பார்க்குறாங்க, எம்ஜிஆர் ஐயா என்னை கூப்பிட்றாங்க, இங்கே கூப்பிட்டு அவர் மூலிமா சென்னைக்கு வரேன். ஸோ இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு, நிறையா. அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் அறியாத வயசுலன்னு சொல்லுவாங்கள்ல, அவன் அறியாத பிள்ளைங்கப்பா. எங்கள் குன்றத்தூரில் எங்கள் அண்ணன் வீட்டில் ஒரு மாரியாயா சொல்லுவாங்க, இட்லி சாப்பிட சொல்லுவாங்க, அம்மா அப்பாவில் அனாதை பையன் பாம்பாங்க. எனக்கே வருத்தமாக இருக்கும், ஓ அம்மா அப்பாவில் அனாதை பையன். எங்கள் அண்ணெல்லாம் இருக்காங்க, எங்கள் அண்ணன் 8 பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க சொல்லுவோம், அனாதை பையன் இட்லி துண்ணுட்டு போப்பா அப்படிம்பாங்க. எங்கள் கடையில் தான் அந்த அரிசிலாம் அவங்க எங்கள் அண்ணன் கடையில். ஆனால் அந்த ஆயா அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சித்தர் இருந்தார், அங்கே ஒருத்தரை பார்த்தேன், இங்கே ஒருத்தர் பார்த்தேன்னா. அதுக்கப்புறம் குன்றத்தூர்லேயே வேப்ப மரத்து கடை தான் எங்கள் கடை பேர். வேப்ப மரம், அது ஏற்றாப்புல ஒரு விநாயகர் கோயில் மாதிரி ஒரு 10க்கு 10 ரூம் கட்டி வச்சுருந்தாங்க. அது உள்ள ஒருத்தர் உட்காந்துருப்பார் எப்பவும், யாருமே போக மாட்டாங்க. நான் வந்து என்ன நினச்சேன், இவர் ஏன் உட்காந்தே இருக்கார், வெளியே எழுந்துச்சி போக மாட்டார், ஒன்றுக்கு போக மாட்டார், 2 பாத்ரூம் போட எதுவுமே போனேன், சாப்பிட கூட போய் பார்த்ததில்லை. ஏன்னா காலைல 5 மணிக்கு ஆஃபீஸ் கடை திறப்பாங்க, 11 மணிக்கு கடை இருக்கும். 11 மணிக்கு அவர் வெளியே வந்து நான் பார்த்ததே இல்லை, ஒரு நாளும் பார்த்ததில்லை. ஒரு நாள் நைஸாக அப்படி எட்டி பார்த்தேன். அவர் என்னென்னா வெள்ளை துணிங்க தாரில் போட்டு பரட்டி எடுத்தால் அப்படி இருக்கும், அது மாதிரி அழுக்கு. ஆனால் கண்ணு மட்டும் அப்படியே ரெட்டாக இருக்கார். அப்படி பார்க்குறாரு என்ன. பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி போய் ஒரு டீ பால் வாங்கி தரலானே, பால் வாங்கி கொடுக்குறேன், அப்படி வைக்கிறேன், குடிக்கிறார். அந்த மாதிரி ஐயா தான் சொல்லுது, ஏய் அங்கெல்லாம் போவாதடா, அவன் மந்திரவாதிடா அப்படிங்குது. ஒழுங்காயா சாப்பிட்றதுக்கு அவருக்கு இல்லைங்கிற போது அப்புறம் அந்த ஆயாட்ட இட்லி வாங்கி தரேன். இப்படியே அவர் ரெகுலராக அவரை வந்து ஃபாலோ பண்ணுறேன். அவர் சித்தருங்கிறது எனக்கு இடையில தான் தெரியும். அவர் மாபெரும் சித்தர் திடீர்னு மறைஞ்சு போயிட்டார். இப்போ நாங்கள் உட்காந்துருக்கேன், காலையில் இட்லி வாங்கி கொடுத்துருக்கேன், தண்ணி கொடுத்துருக்கேன், பால் கொடுத்துருக்கேன். என் கடை ஏத்தாவில் தான், நான் வியாபாரம்னா அவரை பார்த்துட்டு இருப்பேன். எதுவோ எனக்கு தோணும், ஏன் தோணுச்சுலாம் எனக்கு தெரியாது. அப்படி பார்த்துருக்கேன், திடீர்னு போகிறேன், அவர் இல்லை, வெளியே எங்கேயும் அவர் போகவே இல்லை, மறைஞ்சிட்டார்.
அப்போ அவர் ஒரு சித்தரை பார்க்குறேன். ம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பழனி போகிறேன், ஷூட்டிங் போகிறேன். ம். போகர் சமாதியில் உட்கார்றேன். என்ன மறந்துட்டேன், காலைல ஷூட்டிங்கே என்ன மறந்துட்டேன், சுத்தமாக நான் என்னன்னே மறந்துட்டேன். அங்கே போய் தான் எனக்கு வந்து ஒரு ஞானம், வேறு மாதிரி ஒரு ஞானம் வந்துச்சு. ஒரு 17 நாள் நம்ம ஷூட்டிங், 17 நாள் காலைல 4:30 5க்கெலாம் போய்ட்டு அங்கே உட்காந்துருவோம். என்ன அறியாமல் உட்காந்தேன். அப்புறம் நிறையா சித்தர்கள் அப்படியே பார்த்து ஏதோ ஒரு மூலையில். இது எந்த வயசில் சார்? இது வந்து 21 22 வயசு ஆயிடுச்சு. அப்புறம் ம். அப்படியே இப்போ இன்றைக்கி வந்து நிறையா சித்தர்கள் நான் பார்க்குறேன். இப்போ நிறையா, இப்போ 500 வயசுக்காரங்க கூட இருக்காங்க, ம். நான் பார்க்குறேன், அப்படி பேசுகிறோம். ஏன்னா அந்த மாதிரி இருக்காங்க, ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. என்னை பார்த்தோன்னே சொல்லுவாங்க, நீ வந்து நிறைய சித்த வழிபாட்டில் இருக்கான்னு அவங்களே சொல்லுவாங்க. அவர் நானும் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் போனேன், என்னை பார்த்தோன்னே சொன்னார், நீங்கள் சித்த வழிபாட்டில் இருக்கீங்களான்னாரு. ஆமாம் சொன்னேன். தலையில் கை வச்சார், நீங்கள் வேறு ரேஞ்சில் போவீங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி நிறையா பேர் அந்த சித்திர வழிபாட்டில் இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் நான் ஒழுக்கமாக இருக்கேன், யாருக்கிட்டையும் தவறு பண்ணவே மாட்டேன், தவறு செய்யவே மாட்டேங்கிறதுல ரொம்ப 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 ஒழுக்கமாக இருக்கேன். 52 வருஷம் ஆச்சு சினிமாவில். டீ சாப்பிட்டதில்ல, வெதில் பார்க்கப்படல, தண்ணி அடித்ததில்ல, எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. நிறைய பெரிய ஸ்டார்லாம் கூட சொல்லுவாங்க, தண்ணி அடிப்பான் நம்மக்கிட்ட அடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் எனக்கு ட்ரை பண்ணி கொடுத்து பார்த்தாங்க. அப்புறம் தான் நினச்சேன், இவன் தண்ணி அடிக்க மாட்டான் நம்மளுக்கு உண்மையிலே. நம்ம ஏன் சார் அடிக்கணும், கடவுள் நம்மளை அதுக்காக படைச்சாரு. அது மொத்தம் நமக்கு மனித பிறகு எவ்வளோ சார்? என்ன சார்? மனித பிறகு எத்தனை பேர் இருக்காங்க உலகத்தில்? உலகத்தில் 300 கோடி 400 கோடி இருப்பாங்க. 889 கோடி மக்கள், 889 கோடி மக்கள் இருக்காங்க உலகத்தில். ஓகே. அதில் வந்து 84 லட்சம் பிறவி, மொத்த பிறவி 84 லட்சம். 84 லட்சம் லாஸ்ட் பிறவி மனித பிறவி. அதில் 880 கோடி பேர் இருக்கும். அதில் யோகா எத்தனை பேர் செய்வாங்க நினைப்பேன்? 1 கோடி, அவ்வளோதான். அதுக்கே நமக்கு பாக்கியம், அந்த யோகா பண்ணுறதுக்கு பாக்கியம் சார். இப்போ வந்து ஏன்னா அந்த மாதிரி நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு முன்பிறவி என்னவா இருந்தோங்கிறது வரைக்கும் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறலாம். என்னவா சார் இருந்தீங்க? நான் வந்து ஒரு சித்தராக இருந்திருக்கேன். ஓ. அதுவும் ஒரு, ஏன்னா அது என்னென்னா நியூடாக நான் வந்து நடந்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சார் டெய்லி கனவுல நான் நியூடாக நடந்துக்கிட்டு இருப்பேன். கடலில் இப்படி பொங்கி இப்படி வரும், நாங்கள் இப்படி நடந்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு புரியவே இல்லை, ஏன் 10-20 வருஷம் கூட இருக்கும். அப்போ ஒரு லேடி வந்து சித்தர், அந்த அம்மா, அவங்க சொன்னது பழிக்கும். நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இந்த இடத்துல எங்கே உட்காந்துன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க யதார்த்தமாக ஒரு இடத்துல பார்க்கும்போது நான் கேட்டேன், அம்மா என்னம்மா அது டெய்லி கனவு பண்ணுறேன், இது மாதிரிறேன், நீ சித்தர்ப்பா, நீ அப்போவுமே சித்தராக இருந்திருக்காப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவுமே இந்த மருத்துவம்லாம் நான் பண்ணுவேன். அப்போ வந்து அப்புறம் அதுக்கு ஒரு இது சொன்னாங்க, ஒரு மந்திரம்லாம் சொன்னாங்க. அப்புறம் அது அப்படியே அந்த இது வர்றதில்லை, அந்த மந்திரம் வர்றதில்லை. நிறைய கனவுகள் வந்து, ஏன்னா குளத்துக்குள்ளே போயிருப்பேன், குளத்துக்குள்ளே ஒரு சிலை இருக்கும், அந்த சிலைக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கும், அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அது என்ன மந்திரம் சொல்லும், அந்த மந்திரத்தெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஓ, கனவுல சொன்னதை எழுதி வச்சு? ஆமாம், உடனே நினச்சி எழுதிடுவேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஏதோ எனக்கு வித்தியாசமாக வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நிறையா நடக்குது எனக்கு. இன்னும் உங்கள்கிட்ட சொல்லாமல் நிறையா எனக்கு மனசுக்குள்ளே கிடக்குது. அவ்வளோ எனக்கு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாத விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு லைவாக வந்து என் பெட்டில் நான் படுக்கும்போது என் கூட யாரோ படுப்பாங்க. நேற்று கூட படுத்தாங்க. நான் கரெக்டாக 9 மணிக்கு படுப்பேன், 9:02 என் கூட படுப்பாங்க. அந்த நம்ம இப்போ நான் ஒரு சோஃபாவில் உட்காந்தா, நான் யாரோ உட்காந்தா கண்ணு மூடி இருக்கும்போது உட்காந்தா கூட தெரியும் இல்லையா, நான் கண்ணு மூணு என் கூட உட்காருவாங்க, படுப்பாங்க. நான் டெய்லி கேட்குறேன், யார் நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் அம்மாவா இல்லை சித்தரா முருகரா நீங்கள் சொல்லுங்கிறேன். ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு எனக்கு இந்த காதில் வந்து சொல்லுவாங்க, மரணம் இல்லாத வாழ்வுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வாழ்வு போனோன்னா இதெல்லாம் பண்ணணும். சினிமாவில் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, பாயா அவெல்லாம் தண்ணி அடிப்பான் யாரு தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து ஒழுக்கமாக இருக்கணுங்கிறதுல தீவிரமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப தீவிரமாக. ஒரு 2 மாதம் சாப்பிடாமலே இருந்தேன், சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், எதுவுமே சாப்பிட மாட்டேன், தோல்லாம் தொங்கி போச்சு. ஒழுக்கத்தை என்னென்னு சொல்லி கொடுத்தா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சார், அது யாரும் மறக்க முடியாது. ஒரு சிகரெட் குடிச்சோம், எம்ஜிஆர் போஸ்டர் தலைவரா அணைக்கிறான், அதாவது எம்ஜிஆர் போஸ்டரை பார்த்து அணைக்கிறான் சார். அப்போ எவ்வளோ ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துறாரு, ஒரு மனிதன் இல்லையா அவரது இப்படி பார் பார்த்துருக்கீங்களா? ஏன் சொல்லுவார் தெரியுமா, அவர்கிட்ட இருந்ததே புண்ணியம் சார். அவர்கிட்ட இருந்தாலும் தான் கலைஞர்கிட்ட போகும். எம்ஜிஆர்கிட்ட தான் ஜெயலலிதா 1 வருஷம் பாடி கேட்டு, அப்புறம் தான் கலைஞர் கூப்பிட்டார். கலைஞர் கூப்பிட்டு அவரும் ரொம்ப நல்ல மனிதர். கலைஞர் வந்து நேரில் முதல்ல பார்க்குற தருணம் எப்படி இருந்துச்சு, எப்படி அமைஞ்சது? எனக்கு தலைவரை பார்க்குறதே பெருமை. தலைவர் என்ன பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும், கடவுள் நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும் சார் அப்படின்றாரு. தலைவர் எங்கே போனால் பயங்கர கோவத்தில் இருக்காரு, என்னை பார்த்தோன்னே ஒன்று எப்போ வரசனே எப்போ வரேன்னாரு. நான் வந்து எனக்கு ஒரு பயம் வச்சு, என்னடா திட்டாரோ அடிப்பாரோ.